இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகள் முன்பு ஜோசப் காரணமாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் நல்ல நிலைமையில் வாழ்ந்தார்கள். ஆனால் பல வருடங்கள் கழித்து புதிய புரோவன் வந்தான். அவனுக்கு யோசேப்பு பற்றி தெரியாது. அவன் என்ன நினைத்தான் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் அதிகமாகிப் போயிட்டாங்க, நாளை நமக்கு எதிராக போர் போட்டா என்ன ஆகும் என்று பயந்தான். அதனால் அவன் அவர்களை அடிமைகளாக வேலை செய்ய வைத்தான். செங்கல் செய்ய, நகரம் கட்ட கடினமான வேலைகளெல்லாம் கொடுத்தான். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. 2. மோசே பிறப்பு. அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் மோசே. பரோவன் ஒரு கொடிய கட்டளை போட்டான். இஸ்ரவேல் மக்களுக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகளையெல்லாம் கொன்றுவிடணும். அதனால் மோசேயின் அம்மா அவனை 3 மாதம் மறைத்து வைத்தாள். பிறகு மறைக்க முடியாத நிலை வந்ததால் ஒரு கூடை செய்து நைல் ஆற்றில் விட்டாள். அதிசயமாக பரோவனின் மகள் அந்த குழந்தையை பார்த்து இரக்கப்பட்டு வளர்த்தாள். அவனுக்கு மோசே என்று பெயர் வைத்தாள். 3. மோசே எகிப்தை விட்டு ஓடுவது. மோசே பெரியவனான பிறகு ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேல் மனிதனை அடிப்பதை பார்த்தான். கோபம் வந்ததால் அந்த எகிப்தியனை கொன்றுவிட்டான். இந்த விஷயம் தெரிய வந்ததால் மோசே பயந்து எகிப்தை விட்டு மிடியன் என்ற இடத்துக்கு ஓடிப்போனான். அங்கே மேய்ப்பனாக வாழ்ந்தான். 4. எரியும் புதரில் தேவன் பேசுவது. ஒரு நாள் மோசே மந்தையை மேய்க்கும்போது ஒரு புதர் தீயில் எரிந்தது. ஆனால் அது எரிந்து சாம்பலாகவில்லை. அங்கே தேவன் மோசேக்கு பேசினார். என் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வா. மோசே பயந்தான். நான் எப்படி செய்வேன் என்றான். ஆனால் தேவன் அவனை அனுப்பினார். 5. பரோவனுடன் மோதல். மோசே எகிப்துக்கு வந்து பரோவனை சந்தித்து சொன்னான். தேவன் சொல்றார், என் மக்களை விடு. ஆனால் பரோவன் மறுத்தான். அதனால் தேவன் எகிப்தில் 10 பெரிய தண்டனைகள் அனுப்பினார். நீர் இரத்தமாக மாறியது. தவளைகள், பூச்சிகள், ஈக்கள், கால்நடைகள், நோய், புண்கள், ஆலங்கட்டி, மழை வண்டுகள், இருள், முதற்பிறந்தவர்கள், மரணம். கடைசி தண்டனையால் பரோவன் பயந்து இஸ்ரவேல் மக்களை விடுத்தான். 6. பாஸ்கா மற்றும் வெளியேறும் நாள். அந்த இரவு இஸ்ரவேல் மக்கள் பாஸ்கா கொண்டாடினார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கதவின் மேல் பூசினார்கள். அதனால் மரண தண்டனை அவர்கள் வீட்டை தாண்டிச் சென்றது. அதற்கு பிறகு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். இதையே எக்ஸோடஸ், வெளியேறும் பயணம் என்று சொல்கிறார்கள். 7. செங்கடல் அதிசயம். பரோவன் பிறகு மனம் மாறி தனது படையுடன் இஸ்ரவேல் மக்களை துரத்தினான். முன்னால் ரெட்சி, பின்னால் எகிப்து படை. அப்போது தேவன் ஒரு அதிசயம் செய்தார். கடல் 2ஆக பிரிந்தது. மக்கள் நடந்து கடந்து சென்றார்கள். எகிப்து படை பின்னால் வந்தபோது கடல் மீண்டும் சேர்ந்தது. படை முழுவதும் மூழ்கியது. 8. பாலைவனத்தில் வாழ்க்கை. அவர்கள் ஸ்னா டெசர்ட் வழியாக பயணம் செய்தார்கள். அங்கு பல சிரமங்கள் வந்தது. தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போது தேவன் வானத்திலிருந்து மன்னா என்ற உணவை கொடுத்தார். 9. 10 கட்டளைகள். பிறகு மோசே மவுண்ட் சினாய் மலையில் ஏறினார். அங்கே தேவன் அவருக்கு 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தார். அதில் முக்கியமானவை: ஒரே தேவனை மட்டுமே வணங்கு, திருடாதே, பொய் சொல்லாதே, பெற்றோரை கௌரவப்படுத்து, கொலை செய்யாதே. இவை இஸ்ரவேல் மக்களுக்கு வாழ்க்கை விதிகளாக ஆனது. 10. தேவனுடைய கூடாரம். பிறகு தேவன் அவர்களுக்கு ஒரு பரிசுத்த கூடாரம், டேபர்னாக்கிள், கட்ட சொல்லினார். அதில் தேவனுடைய சந்நிதி இருக்கும். மக்கள் தங்கம், வெள்ளி, துணி எல்லாம் கொண்டு வந்து அந்த கூடாரத்தை கட்டினார்கள். சுருக்கமாக சொன்னால், யாத்ராகமம் என்பது அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை தேவன் ஒரு தலைவரான மோசே மூலம் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து புதிய வாழ்க்கைக்கான சட்டங்களை கொடுத்த கதை.